வணக்கம். இப்போ காதல் திருமணம் நடக்குமா? அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க, ஓப்பன் பண்ணுங்க. உங்களுடைய லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியினுடைய தசா புத்தி, 8ஆம் அதிபதியினுடைய தசா புத்தி, 12ஆம் அதிபதியினுடைய தசா புத்தி போகுதுன்னு வச்சுங்களேன். காதல் திருமணம் நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக அது நடக்கும். இல்லையா, அரேஞ்ச் மேரேஜ் நடக்குதுங்க, 6-8 தசா புத்தி போகுது, அரேஞ்ச் மேரேஜ் நடக்குதுன்னா திருமணத்தில் பிரச்சனை இருக்கும். அதாவது அரேஞ்ச் மேரேஜே நடந்தாலும் திருமணத்தில் பிரச்சனை இருக்கும். இப்போ காதல் திருமணத்துக்கு முழுக்க முழுக்க 6, 8, 12 தொடர்பு இருந்தால் தான் காதல் திருமணமே நடக்கும். காதல் திருமணம் செய்து வீட்டில் பர்மிஷன் வாங்கி செய்தாங்கன்னு வச்சுக்கேன், அது அரேஞ்ச் மேரேஜில் வந்துடும். காதல் திருமணம் என்றால் அனைத்து சமூகத்துக்கு மாறுபட்ட சிந்தனையில் திருமணம் செய்கிறாங்க பாரு, அது மட்டும்தான் காதல் திருமணம். அது 6, 8, 12 தசா புத்தி தொடர்பு இருக்கும் பட்சத்தில் காதல் திருமணம் தான் நடக்கும்.